அவுட்புட் வந்து காலையில எந்த மடங்குல நம்மளுக்கு எல்லாம் ஒரு கண்ணும் காதும் திறந்திருந்து இந்த சமூக நீதி காப்பதற்காக ஒரு எனர்ஜி இருந்ததோ, இப்போ பன்மடங்கு அதிகமா கூட்டமும் இருக்கு, அதே சமயம் மக்களும் அந்த கருத்தை வந்து உள்வாங்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. அப்படி ஒரு இனிய விழாவில் கோவை ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு செட்டியார் சமூகத்தின் செயலாளராக உங்கள் முன்னால் என்னுடைய கருத்தையும் பதிவு செய்ய இங்கே ஒரு சில மணித்துளிகள். பொதுவா நான் சொல்றத எல்லாருமே ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. காப்போம் காப்போம், சத்தம் பத்தல, இன்னொரு தடவை காப்போம் காப்போம், சமூக நீதி காப்போம், காப்போம் காப்போம், சமூக நீதி காப்போம். இன்னொரு முறை காப்போம் காப்போம், சமூக நீதி காப்போம் அப்படின்னு சொல்லி, பொதுவா நம்ம இருக்கிற குழந்தைகள் கிட்ட இந்த கருத்துக்களை நம்ம பேசணும். பெற்றோராக நாம சமூகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைகிட்ட சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டா, நான் பிஇ மெக்கானிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அட்மிஷன் சீட் வருது. 2 பேர் ஃபைனல் செலெக்ஷன்ல இருக்கிறாங்க. எம்பிசி கொங்கு செட்டியார் அப்படின்னு கம்யூனிகேட் சர்டிபிகேட் இருந்ததுனால எனக்கு பிஇ எம்பிஏ அந்த சீட்டு கிடைச்சது. அது மூலியமா எல்என்டி கம்பெனில 2 வருஷம், சாந்தி கீர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பெனில 2 வருஷம், அப்புறம் மென்பொருள் துறையில 24 வருஷமா பணிபுரிஞ்சுட்டு வர்றேன். நான் பொது மேலாளர் அப்படிங்கிற ஒரு துறைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த எம்பிசிங்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைச்சதுனால தான் எல்லாருனாலையும் இன்னைக்கு உங்க முன்னாடி என் சமூகத்திலேயே செயலாளராக இருக்கேன். அதே சமயம் இயற்கைக்காக சிட்டுக்குருவிகளை காப்பாத்துறதுக்காக சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு அறக்கட்டளை அப்படின்னு ஒரு 10 வருஷமா ஒரு என்ஜிஓ ரன் பண்ணி, எனக்கு பேரே சிட்டுக்குருவிகள் தனசேகர். சிட்டுக்குருவிகள் அப்படின்னு கூகுள்ல அடிச்சா நிறைய பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருவனா. இன்னைக்கு என்னுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் நாங்க நிர்வாக குழு மீட்டிங் போட்டு பேசினல, தனசேகர் நீங்க தான் மதுரை போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வடிவேல் ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவாரு, கமலஹாசன் அவர்கள் முதல்ல அவருக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுக்கிறாரு. தம்பி வடிவேல் இங்க வா அப்படின்னு நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாளைக்கு காலையில ராஜ்கமல் பிலிம்ஸ் அந்த ஆபீஸ் போயிட்டு அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாரு, அவர் 5000 ரூபாய் செக் கொடுப்பாரு, அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாராமா, எதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் இடையில ஏதாவது மாற்றம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு நைட்டோட நைட்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த ஆபீஸ் போய் நின்று இருப்பாராமா. அப்போ உன்னை நாளைக்கு தானே வர சொன்னாரு, இன்னைக்கு எதுக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு அவரு நகைச்சுவையா கேட்பாராமா. சார் வாய்ப்பு, சரி வா அப்படின்னு அந்த கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங்ல கமலஹாசன் அவர்கிட்ட வடிவேல் வந்து, ஏன் வடிவேல் நாளைக்கு தானே போக சொன்னேன், இன்னைக்கே போயிட்டியாமா. சார் போன கேட்டுதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஒரு விளையாட்டா சொல்லுவார் ஒரு நிகழ்வுல. அந்த மாதிரி மென்பொருள் துறையில நான் பணிபுரிஞ்சுட்டு சமூக நீதிக்காக நம்ம இத்தனை பேருக்கு முன்னாடி போய் நம்ம பேசுறோமோ இல்லையோ அவங்க கருத்தை கேட்கறதுக்காக நம்ம போறோம். அதனால ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், நானும் நேற்று இரவே வந்து இங்க சேர்ந்துட்டேனுங்க. அப்படி என்ன இரவு 12 மணிக்கு கூப்பிட்டப்போ நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா வந்து உடனே 2 வீலர்ல கூட்டிட்டு போய் இங்க படுக்கிறத விட நம்ம வீட்டுல படுத்து எந்திரிச்சு வரலான்னு சொல்லி எனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு மணியண்ணன் வந்து மிகப்பெரிய உதவி. எப்படி ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இந்த நிகழ்வை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போனா, காசி அண்ணா வந்து ஃபீல்டு ஒர்க்குன்னு சொன்னாங்க, நம்ம எல்லாத்துக்கும் முட்டை ஒவ்வொன்று பரிமாறுறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற விஷயம் சரக்கு இன்னார வரைக்கும் என்ன சொல்றாரு, பதிவு கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மேடைக்கு வந்தாரா, ஒரு சால்வை போட்டுக்கிட்டாரா, இல்ல வர்றவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுக்குறாரு, அந்த மிட்டை எடுத்து கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படி அவருக்கு மிகப்பெரிய கைதட்டல் நம்ம இந்த நேரத்தில் கொடுத்து அந்த ஒட்டுமொத்த டீமுக்கும், லேடிஸ்ல 2 ஔவையாருன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு அக்கா விஷ்ணு பிரியாவா என்னன்னு தெரியல, பேரு தப்பா சொல்லியிருந்தாங்க, அந்த அக்காவும் அதே மாதிரி 2-3 பேர் ரொம்ப அப்படியே ஃபீல்டு ஒர்க், ஒரு குடும்ப விழாவா அப்படி ஒரு நிகழ்வை வந்து நடத்தியிருக்காங்க. நான் 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்றேன். நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா போய் சேரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாரம்பரியம் சதுர்வன அமைப்பு, நானும் இது கத்துக்கிட்ட விஷயம்தான். அந்தணர்கள் இருந்திருக்காங்க, சத்திரியர் இருந்திருக்காங்க, வைசியர் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாம் இல்லாதவங்க அந்த சூத்திரர்கள். அப்படி 4 பேர் சேர்ந்து வந்த அந்த ஒரு பாகுபாடு தான் இன்னைக்கும் வந்து சமூக நீதி தேவை அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு வந்திருக்கு.
இந்த இதோட காலங்கள்ல சில முக்கியமான குறிப்பு. இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 பி 16(4) அப்படிங்கிற ஒரு தொடர்பை தொண்டு வந்து அதுல அவங்களுக்கு நிலங்கள் இல்லாதனால அந்த பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த இனத்துல இல்லாதவங்களா படிக்கிறதுக்கு என்ன வேணும்? பள்ளி வேணும். அதனால அந்த பஞ்சமி பள்ளிகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் முன்னாடி பேசும்போது அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாச்சு. அது இல்லாம சட்டநாதன் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அது மூலியமா அந்த எம்பிசி பிசி அந்த அலோகேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 30/12/1993 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. அது போக 1979 மண்டல கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்தது. கிட்டத்தட்ட 1982 1983 வரைக்கும் பாராளுமன்றத்தில் இதை பத்தியே முழுசா ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம வந்த நிலைமை என்ன, இனிமேல் நம்ம போற நிலைமை என்னன்னு காலையில பெரியவங்க எல்லாம் மேடைய சொன்னாங்க. நான் சொன்னது அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். பொதுவா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே வாழையடி வாழையா இந்த சமூக நீதியானது காக்கப்படும்னு இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு சின்ன வாசகம் மட்டும் சொல்றேன். அதாவது தகுதி இருப்பவை உயிர் வாழும். இது டார்வின் அவர்கள் சொன்ன வரிகள். இந்த நேரத்தில் அதை பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல இந்த சமூக நீதி வெல்வதற்கு தோட்டாக்கள் அல்ல வாக்கு சீட்டுகள் மூலமே அப்படின்னு மாவோ சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேர்த்தோட அந்த கோட்ஸை வந்து உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கியமைக்கு கோவை, ஈரோடு, கொங்கு செட்டியார் சொந்தங்கள் சார்பாக அத்துணை குடும்பத்தாருக்கும் நன்றிகளை உறுத்தாக்கி கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.